உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். கனமழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள புறவழி சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து குளம் போல் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், விவரங்கள். முக்கியமாக சுபா, வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியுள்ள புறவழி சாலையில் மழைநீர் நீருடன் கழுவி சேர்ந்து கொள்வதால் குளம் போல் தேங்கி நிற்கும் வாகன ஓட்டிகள் அவதிப்படுகின்றனர். நீர்வரத்து கால்வாய் காரணமாக இது போன்ற நிலை என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த அந்த சுற்றுப்புற பகுதியில் கனமழை பெய்யும் நிலையில் மழையில் செல்லும் நீர்வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பு காரணமாக மழைநீர் செல்ல வழி இல்லாமல் வளையாம்பட்டு ஊராட்சி மற்றும் நகர பகுதியான நியூடவுன், நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வெளிவரும் மழைநீர் மற்றும் கழிவுநீர் சேர்ந்து வளையாம்பட்டு அருகே உள்ள ரயில்வே தண்டவாளம் அருகே பல ஆண்டுகளாக தேங்கி நிற்கும் துர்நாற்று வீசி வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் கனமழை பெய்யும் நேரங்களில் அங்குள்ள தேங்கியுள்ள கழிவு நீர் மற்றும் மழைநீரும் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி உள்ள புறவழி சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிற குளம் போல் தேங்கி நிற்கிறது. இந்த சாலையில் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் சுற்றுப்புற பகுதிகளில் இயங்கி வரும் தோல் தொழிற்சாலை காலணிகள், தொழிற்சாலைக்கு வேலை செல்பவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், பல்வேறு பணிகளுக்கு செல்லக்கூடியவர் நாள் ஒன்றுக்கு சுமார் ஆயிரக்கணக்கானோர் இது செல்லக்கூடிய பிரதான சாலையாக உள்ளது. மேலும் அரசு பேருந்து மற்றும் அரசு பயணம் இந்த பயணம் வைத்து வருகிறார். மழைநீர் கழிவுநீரும் கலந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறார். இதை குறித்து பல முறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், மேலும் கால்வாய் கண்டிருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர். இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை என்பதை குற்றச்சாட்டாக வைத்துள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.